உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, இப்படி திடுதிப்புன்னு முடிவு பண்ணா எப்படி? அதுக்குன்னு 4 கிழமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தானே பண்ணணும். ஓ ஆமா, நீ எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாதுல்ல. தம்பி, இப்ப என்ன நல்ல நாள் பார்த்து பண்ணணும் அவ்வளவுதானே? ஜோசியர் கிட்ட கேட்டா போச்சு. நானே போன் பண்ணி கேக்குறேன். நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கே நல்ல நாளா இருக்கான், சுப முகூர்த்த நாளாம். அதனால நாளைக்கே தாலி பிரிச்சு கோக்குற சடங்க பண்ணிடலாம். என்னக்கா திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்க? அதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. ஒரு நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம் பவானி. இப்ப என்ன, நாம எல்லாரும் வீட்ல தானே இருக்கோம். பாரதியோட வீட்ல போன் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுறோம். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் இப்பவே சொல்லிட்டேன். பாரதி, உனக்கு ஓகே தானே? அம்மா, இதுக்கு எதுக்குமா ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு? இத பாரு, அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான். நீ என்ன சொல்ற பாரதி? அம்மா, உங்க இஷ்டம்மா. ஆதி, பாரதி சொன்னது கேட்டல? உங்க கல்யாணம் முடிஞ்சு பண்ற விசேஷம் இது. நான் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. என்னங்க ஸ்வேதா இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவளை பத்தி தெரியாதா? சரியாயிடுவா, விடு. பாட்டி, நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா? எல்லாரும் வர போறாங்களா? செல்லம். ஆமா தமிழ். ஐ ஜாலி பாட்டி. அப்ப நாளைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுப்பேனே. இந்த அம்மா எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணுது என்னன்னு தெரியலையே. ஹலோ சமந்தி. ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கோம். என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? சமந்தி, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இல்லம்மா, எங்க எல்லாருக்கும் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குமா. எங்களால வர முடியாது, நீங்க பாத்துக்கம்மா. என்ன சமந்தி இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நாங்க பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இத பாருங்க, மறு பேச்சு பேசக்கூடாது. இல்லம்மா, உங்க மருமகளுக்கு நீங்க தாலி பிரிச்சு கோக்குறீங்க, நீங்க செஞ்சிடுங்க. நாங்க இங்க இருந்தே எங்க மருமகளை வாழ்த்திக்கிறோம். சமந்தி, பாரதி கழுத்துல ரொம்ப நாளா மஞ்ச கயிறே போட்டிருக்கா. ஆதி திடீர்னு யார்கிட்டயுமே சொல்லாம போய் செயின் வாங்கிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அத முறைப்படி பண்ணணும்ல. நீங்க எல்லாரும் வந்து நாம ஒரே குடும்பமா இத பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சமந்தி. அதனாலதான் ஜோசியர் கிட்ட உடனே பேசி நாள் குறிச்சிட்டேன். இனிமேதான் சமந்தி எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நீங்க வந்தா பாரதியும் தமிழும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கும் அதுதான் கௌரவம். சரிம்மா, வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு வர முடிஞ்சா வர்றோம். சரிங்க சம்பந்தி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.